அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொதுவா வீட்டுல விளக்கேத்துனதுக்கு அப்புறமா நாம மத்தவங்களுக்கு பால், தயிர், உப்பு இத கொடுக்கக்கூடாது. கிழிந்த துணிகள தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு பணத்த கொடுக்கிறப்போ செவ்வாய்க்கிழமை அல்லது செவ்வாய் ஹோரையில கொடுக்கிறது நல்லது. அந்த பணம் நமக்கு நல்ல முறையில திரும்ப வந்துடும். அடுத்ததா நம்ம வீட்டுல எப்போதுமே நல்ல சொற்களை தான் பேசணும். மத்தவங்கள குறை சொல்ற மாதிரியோ இல்ல மத்தவங்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரியோ நாம எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது. அது மகாலட்சுமி தாயாரையும் கோபப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா, அமங்கலமான சொற்களை பேசக்கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நல்ல எண்ணங்களோட நல்ல சொற்களை மட்டும்தான் நாம தினந்தோறுமே பேசணும். உப்பு, அரிசி, தானியங்கள் இதை எப்போதுமே பார்த்தீங்கன்னா தரையில சிந்தக்கூடாது. நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வாங்க முடியலை அப்படின்னா